எங்களுக்கு கேம் இருக்கு, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு, மக்கள் எப்படி வர இருக்காங்க அப்படின்ற சிந்தனை எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சியாகவும் தூண்டுகோலாகவும் இருக்கிறது. சரி, நம்ம தமிழ் பணியை தொடர்ந்து செய்யணும், மக்கள் எப்பொழுதுமே நம்மளுக்காக அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு. இந்த நூற்றாண்டு விழாவிற்கு பேச்சாளர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேச்சாளர்களுக்கும், தமிழ் மன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் செயற்குழு உறுப்பினர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், கண்ணதாசனின் ரசிகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, கவிஞர் என்று சொன்னாலே அறுசுவை உணவை போல எல்லா சுவைகளையும் கலந்து அவன் கொடுக்க வேண்டும், எல்லா உணர்வுகளையும் கலந்து அவன் கொடுக்க வேண்டும். அப்பதான் அவன் கவிஞராக மிளர முடியும். அப்படிப்பட்ட கவிஞரை நாம் கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு சின்ன பாடலை நான் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே உள்ளே போய்விடலாம். கண்ணன் என்ற படத்தில் கடைசி காட்சி, கண்ணன் அர்ஜுனனிடத்தில் பேசுகிறான். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மையை சொல்வேன் கேள். மானுட ஆன்மா மரணமடையாது, மறுபடி பிறக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், அதுவும் வீரத்தில் ஒன்று. நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் போகும் ஒரு நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்று அறிந்தாய். கண்ணன் மனது கல்மனதென்று காண்டிபத்தை நழுவவிட்டாயோ? மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போகட்டும். தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், அத்தனையும் கண்ணனுக்கே. கண்ணன் காட்டினான், கண்ணன் சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, உன் கை செடிக்க, இந்த இடமெல்லாம் ரத்தமாக சிவக்க, சிவப்பாக மலர்க, வாழ்க என்று கண்ணதாசன் பாடல்களிலே அந்த வரிகளாக எழுதுகின்றான். 18 அத்தியாயத்தை கொண்ட பகவத்கீதையை 18 வரிகளில் சுருக்கி கொடுக்க முடியும் என்றால் அது கண்ணதாசனை தவிர வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட கவிஞரை, தமிழ் ஆர்வலரை, நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் தேவை, தத்துவத்தை, அத்தனை உணர்வுகளையும், வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு படியிலும் நமக்கு ஏற்படுகின்ற உணர்வுகளை கவிஞன் அந்த உணர்வுகளை வாழ்றாரு. அப்படி வாழ்ந்து நமக்காக வரிகளாக கொடுத்திருக்கின்ற கவிஞரை கொண்டாடுவதற்காக பேச்சாளர்களும், இதற்கு சிறப்பு விருந்தினராக நாம் தாயகத்திலிருந்து வந்திருக்கின்ற அரசியல் களத்திலும் இலக்கிய களத்திலும் ஒரே நேரத்தில் பயணிக்கின்ற சொற்பொழிவாளர், தமிழ்நாட்டில் அதிக மேடைகளில் உரையாற்றியவர், அவர் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுதே திரு முருக கிருபானந்த வாரியார் கையில் ஞான சிறுவன் விருது பெற்றவர். தமிழ்நாட்டு அரசின் அண்ணா விருதையும் பெற்றவர். தொடர்ந்து 9.5 மணி நேரம் தண்ணீர் கூட குடிக்காமல் தொடர்ந்து சொற்பொழிவை ஆற்றியவர். மதிப்பிற்குரிய, போற்றுதலுக்கும் உரிய பேச்சுலகின் பிதாமகர் நாஞ்சல் சம்பத் ஐயா அவர்களை சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் சார்பாக வரவேற்று உங்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா.
நூற்றாண்டு விழா கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவின் கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்துமாறு திரு நாஞ்சல் சம்பத் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழை உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உலகம்மா வணக்கம். முதலில் இறை வணக்கமும் தமிழ் வணக்கமும் சேர்த்து நண்பர் ராஜா பாடுவார். கண்ணதாசன் கிருஷ்ணகானம் என்ற தனிப்பாடல் தொகுப்பில் திரு என் கிருஷ்ணன் அவர்கள் இசையில் அவர் எழுதிய பாடலை திரு டி.எஸ். அவர்கள் பாடியது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். பொல்லான் புகழ் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. தங்கை கொடுத்தார், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நான் புகழ் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புகழ் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நேர் கருவி மேற்கத்தில் நெஞ்சுருக, மாய விழிக்காரி வண்ணக்கனிதலில் முத்தமிடும் பொழுதும், மூழ்கி தனை மறந்து சத்தமிடும் பொழுதும் சங்கரிக்கும் என் தமிழே, சித்தத்தே நின்றனை சீராட்டும் தென்மொழியே, கைமேல் கடிபடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கண்ணி மனம்போர் கவி உதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே, என்னை சீராட்டும் செந்தமிழே, உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழை நீ வாழ்க. இரவும் பகலும் உரசிக் கொள்கிற அந்தி பொழுதில் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் சார்பில் எண்ணத்தில் என்றும் மணக்கும் கண்ணதாசன் நூற்றாண்டு விழா நிகழ்வுக்கு வடிவம் தந்திருக்கின்ற தமிழ் மன்ற நிர்வாகிகள் ஆரியூர் தம்பி ராஜேஷ், அரிஸ்டாட்டில், அமுதா, சரிதா, விமலா, வரதராஜன், கோவிந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள், தமிழ் மன்றம் வெற்றிகரமாக இயங்குவதற்கு வினை திட்பத்தோடு வினையாற்றி வருகின்ற தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வட அமெரிக்க தமிழ் பேரவையும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் இசைந்தும் இணைந்தும் நடத்திய நியூ ஜெர்சி முத்தமிழ் விழாவில் கலந்து கொள்வதற்கு 1ஆம் தேதி நியூயார்க் வந்து சேர்ந்த நான்
இன்னைக்கு 11 நாட்களாக அமெரிக்காவில் நான் இருக்கிறேன். நாளை காலை ஒரு பல்கலைக்கழக நிகழ்வில் திருவனந்தபுரத்தில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் நீ வந்துவிட்டாய், கண்ணதாசன் விழாவில் பேசிவிட்டு போய் என்று என்னை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்திருக்கின்ற உங்களின் அளக்க முடியாத அன்பிற்கு என்றென்றும் நான் நன்றி அறிகிறேன். எனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று கருதுகிறேன். ஒரு கவிஞன், கொண்டாடப்பட வேண்டிய கவிஞர்களில் கண்ணதாசன் முதலிடத்தில் இருக்கிறார். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் என்னை நான் புதுப்பித்துக் கொண்டது போல உணர்கிறேன். சந்தர்ப்பங்கள் எப்போதும் கிடைப்பதில்லை. தாமஸ் கிரே என்கிற புகழ்பெற்ற கவிஞன் ஒரு கல்லறை மேட்டில் நின்று கொண்டு இந்த கல்லறைக்குள்ளில் தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். இவன் ஆலிவர் கிராமல்லி போல அரசியலில் ஆச்சரியங்களை நிகழ்த்தியிருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான். காலமும் கடவுளும் இவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். அமெரிக்காவை கண்டறிந்த கொலம்பஸ் போல் இவனும் ஒரு கண்டத்தை கண்டறிந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. இதோ அவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான். இந்த கல்லறைக்குள் தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போல அறிவியலில் அதிசயங்களை நிகழ்த்தி இருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. கல்லறையில் தூங்குகிறான். ஆழம் காண முடியாத கடலில் அழகான முத்துக்கள். அந்த முத்துக்களை ஒரு மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு மங்கையும் இல்லை, தங்கையும் இல்லை. படர்ந்த பாலைவனத்தில் அழகான மலர்கள், சுகந்த மணமலர்கள் மலர்ந்து சிரிக்கின்றன. அந்த மலர்களை கண்டு மகிழவும் சூடிக்கொள்ளவும் அங்கே யாரும் இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தினால் பல பேர் காலம் அவர்களை விழுங்கி விடுகிறது. எளியவன் நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துவதற்கும் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கும் கற்ற தமிழில் எனக்கு ஒரு வார்த்தைகள் கிடைக்காமல் நான் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். ஒரு தமிழ் இலக்கிய அமைப்பு கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டார்கள். கண்ணதாசன் ஒரு கால கணிதம். எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லை என்று எக்கால முரசம் விட்டு பாடியவன் அவர். சமூகத்தினுடைய எல்லா கூறுகளையும் தன்னுடைய கவிதைகளால் அவன் சித்தரித்தான். ஒரு கவிஞன் சொன்னான், கண்ணனும் கண்ணதாசனும் ஒன்றுதான். அவன் பாதை கீதை, இவன் பாதை போதை. அவன் கையில் புல்லாங்குழலை வைத்து மயக்கினான், இவன் கையில் எழுதுகோலை வைத்து மயக்கினான். அவன் வேணுகானம் இசைத்தான், இவன் வேணும் கானம் இசைத்தான். கண்ணதாசன் அந்த மகத்தான் கவிஞன் தாலாட்டு பாடினான். அதிலே தாய்களையும் அவன் தூங்க வைத்தான். கண்ணதாசன் பாடல்களில் எளிமை இருந்தது. அது அண்ணல் காந்தியின் உடையை போல கௌரவமாக இருந்தது. கண்ணதாசனின் பாடலில் காதல் இருந்தது. அது மன்மதனையும் மயக்க வைத்தது. கண்ணதாசன் பாடலில் கருத்து இருந்தது. அது மங்கையின் மாங்கல்யம் போல் மகத்துவமாய் இருந்தது. கண்ணதாசன் பாடலில் அழகியல் இருந்தது. அது மலர்களின் வண்ணம் போல் மயக்கி வைத்தது.
கண்ணதாசன் பாடல்களில் ஒப்பாரி இருந்தது. அது மரணத்தையும் அளவைத்தது. அவன் தான் கண்ணதாசன். ஒன்றிய அமைச்சராக இருந்த செட்டிநாட்டு அரசர் அண்ணன் சிதம்பரம் அவர்களின் மாமியார் சௌந்தரா கைலாஸ் அவர்கள் ஒரு கவியரங்கத்தில் சொன்னார்கள், தள்ளாடும் போதையிலும் தமிழ் பாடிய மேதையவன் என்று. அவனுடைய எண்ணமும் வண்ணமும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல அத்தியாயங்களுக்கு பேசப்படவில்லை. அவனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் தமிழுக்கு ஒரு சோகம் என்னவென்றால், ஒரு ஆளுமை மறைந்ததற்கு பிறகு அதை போல ஒருவர் மீண்டும் பிறக்கவில்லை. வானம் தவறிடினும் வாய்த்த குலமகளிர் மானம் தவறிடினும் வள்ளல் குலத்தோர் தன் தானம் தவறிடினும் தமிழ் தவறாத வாரியார் சுவாமிகள் மறைந்ததற்கு பிறகு அதை போல ஒருவர் தமிழுக்கு கிடைக்கவில்லை. வார்த்தைக்கு அத்தர் பூசுகிற வார்த்தை சித்தர் அண்ணன் வலம்புரிஜான் மறைந்ததற்கு பிறகு அவரை போல ஒரு ஆளுமை தமிழுக்கு கிடைக்கவில்லை. ஒரு ஜெயகாந்தன் தமிழ் கதைக்கு இரத்தமும் சதையும் தந்தவர். அவன் மறைந்ததற்கு பிறகு அவனை போல ஒரு எழுத்தாளர் தமிழுக்கு கிடைக்கவில்லை. ஊமைகளை பேச வைத்து பிருந்தாவன் ஒரு நதிக்கரையில் நாகரிகம் போல் தமிழ் கரையில் நாகரிகமாக இருந்த அண்ணா அவர் மறைந்ததற்கு பிறகு அவரை போல் ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை. இது தமிழுக்கு இருக்கிற பெரிய குறை. அதை போல கண்ணதாசன் என்கிற மாபெரும் கவிஞன் வறுமையில் நிழலில் ஒதுங்கியவர். அவனே தன்னை பற்றி சொன்னான், 8ஆம் வகுப்பு வரை தான் என்னை எட்ட விட்டார், அதற்கு மேல் அவனுக்கு படிக்க வாய்ப்பில்லை. பல்கலைக்கழகம் செல்லாமல் பட்டம் பெறாமல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிசயங்களை அள்ளி சொரிந்தவன் கண்ணதாசன். சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களுக்கும் தேசிய விருது பெற்ற எழுத்தாளர் கண்ணதாசன் அவர்களுக்கும் கோவை கண்ணதாசன் மன்றத்தில் விருது வழங்கி நாஞ்சில் சம்பத் என்கிற நான் பேசும் பொழுது என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், திருவோடுகளில் தங்க காசு வீசியவன் என்று. தமிழ் திரை பாட்டிற்கு ஒரு இலக்கிய தகுதியை தன்னுடைய ஆழ்ந்த புலமையால் வாங்கி தந்து வரலாறு படைத்தவன் கண்ணதாசன். யாரை பற்றி சொன்னாலும் அவனுடைய தமிழ் நாட்டியம் ஆடியது. என் பெருமைக்குரியவர்களே, தந்தை பெரியார் மறைந்தார். தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியார் மறைந்த பொழுது அவருடைய தத்துவத்திற்கு எதிர் வரிசையில் நின்ற கண்ணதாசன் பெரியார் மறைந்த அன்றைக்கு எழுதினார், சரித்திரம் மறைந்த செய்தி தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் உள்ள மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று எழுதினார். பெரியாரோடு பழகியவர்கள், பெரியார் வளர்த்தவர்கள் கூட இப்படி சிந்திக்க முடியாது. அப்படி சிந்திப்பார். நேரு மறைந்தார். நேரு இருந்த காலத்தில் உலகத்தில் அமைதி கொலுவிருந்தது. அமெரிக்காவின் அதிபர் ஜான் கென்னடியை பார்த்து மிஸ்டர் கென்னடி என்று அழைக்கிற இடத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் அன்றைக்கு இருந்தார். சர்வதேச வானத்தில் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். பஞ்சசீல கொள்கைகளை பாதுகாத்தார்.
உலகத்தில் யுத்தம் கூடாது என்று போதி மறுத்து புத்தரை போல சத்தம் போட்டார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் மறைந்த அன்றைக்கு அவர் எழுதினார், சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராது, தீயே உனக்கு ஒரு நாள் தீமூட்டி பாராது என்று நேரு மறைந்த பொழுது அவன் கண்ணீரில் அன்றைக்கு கவிதை எழுதினார். கர்ம வீரர் காமராஜர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் கவியரங்களில் பாடிய பாட்டுக்கள் எல்லாம் அற்புதமான பாட்டுக்கள். எல்லோரை பற்றியும் பாடினார், எல்லோரையும் குறித்த காலகட்டங்களில் சாடினார், எல்லா இடங்களிலும் தமிழை தேடினார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத கவிஞனாக அவர் விளங்கினார், துலங்கினார். அவர் ஆரம்ப காலத்தில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் இதற்கு, அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு என்று அவர் எழுதுகிற பொழுது அதை படிக்கிற பொழுது குருவி சூடாகி விடுகிறது. அதே கண்ணதாசன் அம்பிகை அழகு தரிசனம் எழுதினார். அதே கண்ணதாசன் கண்ணனை பற்றி பல பாடல்கள் பாடினார். அதே கண்ணதாசன் சௌந்தரியலகரிக்கு நிகரான காப்பியங்களை தமிழில் தந்தார். கண்ணதாசனுடைய கடைசி காலத்தில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று அவர் ஒரு படைப்பை தந்தார். 1000 நூல்கள் படித்தால் கிடைக்காத செய்திகள் அதில் கொட்டி கிடந்தன. இன்னும் சொல்லப்போனால் கொடைக்கானல் மலையின் உச்சியில் ஒரு சங்கைக்குரிய பாதிரியார் அவரை உட்கார வைத்து இயேசு காவியத்தை எழுதித்தா என்று கேட்ட பொழுது இயேசு காவியத்தையும் எழுதி தந்தார் கண்ணதாசன். இப்படி எல்லா துறைகளிலும் துலங்கினார் அந்த கவிஞர். இந்த அமெரிக்காவில் தான் அஸ்தமனமானார். அதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த மகத்தான கவிஞன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு ஆய்வு மாணவனாக நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அவன் இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்னும் ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை. அவன் தமிழ் வாழ்த்து எழுதும் பொழுது தென்றலில் ஒலி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, கண்ணின் குரலினில் அகரமெனும் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி, அன்றிலெனும் அன்னத்தின் அடி வாங்கி, நாணி நலம்பாடும் சங்கெடுத்து மெல்லியலார் செவிதலில் மெல்ல அரும்பு கட்டி, கற்றோர் அவையில் கவியான செந்தமிழே, பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருள். தமிழுக்கு பெற்றோர்களே, பெற்றோர்கள் இல்லாதது 2. ஒன்று சிவபெருமான், அவனுக்கு பிறவா யாக்கை பிரிவன் என்று பெயர். தமிழுக்கு பெற்றோர் கிடையாது. அப்படி அவன் தமிழோடு 2 கலந்தான். எதையும் தேடிக் கொள்ளவில்லை. வாழ்க்கையில் சதிகாரர்கள், வாழ்க்கையில் வஞ்சகம் இழைத்தவர்கள் எல்லாம் அவனை வழிமறித்த பொழுதும் அவன் எழுதிக்கொண்டே இயங்கினான். ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கைக்கு அவன் தன்னை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு, ஒரு கோல மயில் என் துணை இருப்பு என்று வாழ்ந்தவன். கல்லூரி மாணவனாக எளியவன் நான் இருந்த பொழுது இலக்கிய பூங்கா என்னும் இதழுக்கு நான் அவரிடத்தில் செவி கேட்டேன். நான் செவி காணுகிற பொழுது உங்களுக்கு எப்பொழுது எழுத வரும் என்று கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது மூட் சப்ஸ்டிடியூஷன் வேண்டுமா கவிதை எழுத என்று கேட்டேன். இல்லை, எனக்கு கோபம் வந்தால் கவிதை வரும், கவலை வந்தாலும் எனக்கு கவிதை வரும், இரவா பகலா என்றில்லை, எப்பொழுது கவிதை எழுத வேண்டும் சொல்லுகிறதோ எழுந்து உட்கார்ந்து நான் எழுதிவிடுவேன் என்றார். அந்த மகத்தான கவிஞனுடைய 100ஆண்டு விழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். தங்கை சரிதா சுட்டிக்காட்டியதை போல எதிர்பாராத முத்தம் போல் நான் நடுவராகிவிட்டேன். எனக்கு நீங்கள்
நீதிபதியாக பதவி உயர்வு தந்திருக்கிறீர்கள். பல பட்டிமன்றங்களுக்கு தலைமை அங்கு நான் நடத்தியிருக்கிறேன். இப்பொழுது இங்கே 6 பேர் உரையாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றங்கள் எல்லாம் குட்டிச்சுவராகிவிட்டன. தமிழ்நாட்டில் அதற்கென்றே பல பேர் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். கேட்க சகிக்கவில்லை. மலினமான மட்டமான நகைச்சுவைகளை தொடர்ந்து 25 ஆண்டு காலம் சொல்லி சொல்லி வருகிறார்கள். அவர்களைத்தான் தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப கூப்பிடுகிறார்கள். பட்டிமன்றம் என்றால் ஆழமும் இருக்க வேண்டும், அழகும் இருக்க வேண்டும். இதை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நான் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு கண்ணகி விழாவில் திருச்செங்கோட்டில் என்னை பேச அழைத்த பொழுது, தலைப்பு கேட்ட பொழுது, சேரன் தம்பி இசைத்த சிறம்பில் கலை நயமும் கவி நயமும் பொட்டி கிடப்பது மதுரையிலா புகாரிலா என்று தலைப்பு கொடுத்து 4 பேராசிரியர்களை வைத்து நான் நடத்தினேன். இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு குடும்பத்தை நடத்துவது மாமியாரா மருமகளா என்கிற அளவுக்கு இறங்கிவிட்டார். எல்லோருக்கும் தெரியும் 2 பேரும் நடத்தவில்லை என்பது. எளிதில் ஜீரணமாவது இட்லியா தோசையா என்கிற அளவுக்கு ஆழமான தலைப்பை எடுத்து விவாதிக்க வேண்டும். டிபேட்ஸ், இதுக்கு பேர் விவாதம். கம்பனுடைய ராமாயணத்தை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று அறிஞர் அண்ணா பேசிய காலகட்டத்தில் அவரோடு எதிர்கொள்வதற்கு திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமை தந்த பெரும் பேராசிரியர் டாக்டர் RP சேதுபிள்ளை அவரோடு மோதினார். கட்டணம் கொடுத்து கேட்டார்கள். இங்கர்சாலுக்கு பிறகு அறிஞர் அண்ணாவின் பேச்சை கட்டணம் கொடுத்து கேட்ட நாடு தமிழ்நாடு. இன்றைக்கு அதை மலினமாக்கி விட்டார்கள் என்கிற கவலை தமிழ் பேசி உருவாடுகிற நாஞ்சில் சம்பத்திற்கு இருக்கிறது. அதனால்தான் நாளை திருவனந்தபுரத்தில் ஒரு பல்கலைக்கழக நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கொண்டாடப்பட வேண்டிய கண்ணதாசனை அமெரிக்க வாழ் தமிழர்கள் சான் பிரான்சிஸ்கோவில் கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த கொண்டாட்டத்தில் என்னையும் இணைத்துக் கொண்டால் என்னுடைய ஆயுள் கூடும் என்கிற நம்பிக்கை. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தில் எண்ணமெல்லாம் இனிக்கின்ற வண்ண தமிழ் வடிவம் எண்ண பெருமூலம் கவியரசர் கண்ணதாசனுடைய வாழ்வில் பாடல்களில் சிறந்திருப்பது காதலா அழகியலா தத்துவமா என்ற 3 தலைப்பில் 6 சொற்பொழிவாளர்கள் உரையாற்ற இருக்கிறார். காதல் தலைப்பில் தில்லித்துறை, அழகியலில் ராஜமாணிக்கம், தத்துவத்தில் குணசேகரன் பதக்கம், காதலில் செல்வி லட்சுமி பாலு, அழகியலில் திருமதி கவிதா நடராஜன், தத்துவத்தில் தமிழ் அழகன் 6 பேர் உரையாற்றிருக்கிறார். 6 பேருக்கு மத்தியில் நான் நடுவர். அவர்களே எனக்கு அறிமுகம் இல்லை. அது ஒரு வகையில் நல்லதுதான். அவர்கள் என்ன பேசுவார்கள், எப்படி சிந்திப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. 6 பேரும் இந்த தலைப்பை அணி செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 5 மணித்துளி. மணி இருக்கிறது. சில பேர் முடிக்க மாட்டார்கள். இவர்கள் 5 மணித்துளியில் முடிப்பார்கள். முடிக்காவிட்டால் மணியால் அடிக்க வேண்டியது. ஏன்னா குறித்த நேரத்திற்கு பட்டிமன்றத்தை நாம் முடிக்க வேண்டியது இருக்கிறது. கண்ணதாசனிடத்தில் அழகியலும் இருந்தது, தத்துவமும் இருந்தது. அதே நேரத்தில் கண்ணதாசனுடைய கவிதைகளில் கருத்தியலும் இருந்தது. ஒரு மாபெரும் கவிஞனாக அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. அவன் ஒரு சுயம்பு. இயற்காகவே அவன் கவிதையை பாடினான். எப்பொழுதும் ஒரு நகைச்சுவையான போக்கு அவனுக்கு இருந்தது. கலைஞரிடத்திலே போய் நான் பாண்டிச்சேரியில் நிற்கப் போகிறேன் என்றார். கலைஞர் கேட்டால் முன்னால் பாண்டிச்சேரியில் நிற்க முடியுமா? ஏன் என்று கேட்டார். இல்ல, அங்கதான் குடி உண்டே. ஏன் தமிழ்நாட்டில் குடி இல்லையா அப்படின்னு கேட்டவுடன் கலைஞர் சொன்னார், காரைக்குடி, கண்ணங்குடி, குந்தக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லாக்குடி, ஆட்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமாக்குடி என்றேன்.
கண்ணதாசன் சொன்னார், குடித்த போதையில் நானும் ஆண்டு விட்டேன். இயல்பான நகைச்சுவை வரப்பிரசாதமாக வந்து விழுகிற தமிழ். எல்லோரையும் பற்றி பாடினார், எல்லோரையும் சாடினார். எத்தனை குழந்தைகள் இருக்கிறது, எத்தனை மனைவிகள் இருக்கிறது என்று இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். சிங்கப்பூருக்கு ஒரு முறை சென்றார். அங்குள்ள தமிழர்கள் அவனை கொண்டாடி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டார்கள். அது இன்னும் எனக்கு சரியாக தெரியவில்லை. இல்ல, தீபாவளி வருகிறதே, குழந்தைகளுக்கு ஆயுத்தாடை ரெடிமேட் டிரெஸ் எடுத்து தருகிறோம் என்றார்கள். எல்லா சைஸில் உடனே எடுங்க, எல்லா சைஸ்லயும் வீட்டில் இருக்காங்க. வலி, வேதனை எல்லாவற்றையும் கவிதைகளிலே எழுதி சமாளித்தார். தமிழுக்கு என்று நீண்ட பாரம்பரியம் உண்டு. சாகாவரம் பெற்ற சங்க இலக்கியத்தில் அகப்பாடல்களை எல்லாம் அவன் தமிழில் அடைமாற்றி தந்தான். தமிழ் படிச்சாதான் அது தெரியும். நான் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறேன். அதை பற்றி இப்பொழுது 6 பேர் பேசுவார்கள். அவங்களுக்கு 5 நிமிடம் தான். சொல்ல வருகிற செய்திய பட்டு கரித்தாற் போல, நறுக்கு கரித்தாற் போல சொல்லிவிட வேண்டும். கை தட்டலை அள்ள வேண்டும். நீங்கள் நல்ல செய்தியை சொல்லுகிற பொழுது கை தட்ட வேண்டும். கை தட்டினாதான் பட்டிமன்றம் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் நம்ப முடியும். சில பேர் கை தட்ட மாட்டான். அது ஒரு கலை. ஏன்னா மேல ஒரு சர்க்கஸ் நடந்து கொண்டிருந்தது. ஒருத்தன் சர்க்கஸ் பார்த்துட்டு இருந்தான். அவன் கொள்ளைக்காரன். ஒரு முரட்டு வாலிபன் சின்ன விட்டம் உள்ள கம்பியில எளிதா நுழைகிறான் சர்க்கஸ்ல. எல்லோரும் கைதட்டினார்கள். சர்க்கஸ் முடிந்ததற்கு பிறகு அந்த முரட்டு வாலிபன் தங்குகிற இடத்திற்கு போய் இவ்வளவு பெரிய கனத்த உடம்பை வைத்துக் கொண்டு சின்ன விட்டம் உள்ள கம்பிக்குள் எப்படி நுழைந்தாய் என்று கேட்டான். என்னால் முடியும் என்றார். உனக்கு என்ன சம்பளம் தருகிறார்கள்? தினசரி 100 ரூபாய் சாப்பாடு. தினசரி 100 ரூபாய் சாப்பாடு. அப்படியா? நான் தினசரி 1000 ரூபாயும் சாப்பாடும் தங்குமிடம் தருகிறேன். என்னோட வாயத்தான் 10 மடங்கு சம்பளம் அதிகம். உடனே வந்துட்டான். இவனுக்கு தொழில் திருடுவது. நடுநிசி ஒரு அண்ணா நகர்ல பெரிய வசந்த மாளிகையில் வாழ்கிற ஒரு பணக்காரன் வீட்டுல போய் இந்த தண்ணீர் குழாயை பிடித்து 3வது மாடிக்கு ஏறி ஒரு சின்ன விட்டம் இருக்கிறது. அதை இந்த சுத்தியலால் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ளுக்கு இறங்கிடு. முத்து பவளம் முழுவயிற மாணிக்கம் 10 ஒளி வீச பதக்கம் எல்லாம் அந்த அறையில இருக்கும் எடுத்துட்டு வான்னு மேல அனுப்பினான். விட்டத்தை உடைச்சிட்டான், கண்ணாடி உடைச்சிட்டான், நுழைய முடியல. அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டு அண்ணா நகர்ல இருந்து கலைஞர் நகருக்கு போன இன்னொரு வீடு அவன் குறிப்பாத்து வச்சிருந்தான். ஏண்டா நுழைய முடியலன்னு கீழே கேட்டான். இதை விட சின்ன வட்டத்துல சின்ன வட்டத்துல நுழைஞ்சிய சர்க்கஸ்ல ஏண்டா நுழைய முடியலன்னு கேட்டான். அந்த அவன் மேலே இருந்து சொன்னா, யாராவது கை தட்டினா நுழைச்சிருவேன் அப்படின்னா. இது நம்ம தொழிலுக்கே ஒத்துக்கிறாரு. கீழே இறங்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அது மாதிரி எங்களுக்கு ஒரு ரகசியம், நீங்க கை தட்டாதான் எங்களுக்கு பேச்சு வரும். கை தட்டது 6 பேர் இதை இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். நீங்கள் கை தட்ட வேண்டும். கடைசியில நான் தீர்ப்பு சொல்லுவேன். காதலா, தத்துவமா, அழகியலா என்று நான் முதலில் சொல்ல முடியாது. முதல்ல சொல்லவும் கூடாது. நடுவரே முதல்ல ஏதாவது ஒரு தலைப்பை சார்ந்து கருத்து தெரிவித்து விட்டால் உரையாற்றுகிறவர்கள் நடுவர் அவர்கள் சொன்னது போயின்னு என்ன பிடிச்சு தொங்குவாங்க. அதற்கு நான் இடம் வைக்கப்படாது. ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, பேரு வைக்கணும்னு கணவனுக்கு மனைவிக்கும் பெரிய சண்டை. கணவன் என்ன செய்கிறான், என்னுடைய அப்பா பேரு தான் வைக்கணும், எங்க அப்பா பேரு ராமன், ராமனை மையமாக வைத்து பேரு வைக்கணும்னு கணவன் சொல்லுகிறான். மனைவி அதெல்லாம் முடியாது, ராமன் பேராலதான் இந்தியாவில் இப்ப சர்ச்சை இருக்கு, வீட்டிலையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவ தடுக்கிறார். அவ எங்க அப்பா பேரு வைக்கணும், அவங்க அப்பா பேரு என்னன்னு சொன்னா கிருஷ்ணன், அந்த பேர் வைக்கணும்னு அவன் சொல்றா. அதுக்கு முடியாதுன்னு அவன் சொல்றான். பிறகு இந்த ஊர்ல ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் இருந்தார். அவரை கூப்பிட்டு
எங்களுக்குள்ள இப்படி ஒரு காவா சண்டை, 3 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு, பள்ளிக்கூடத்தில் அவனை அனுமதிக்க வேண்டும், பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால அவரு குழந்தைய வாங்கி முத்தம் கொடுத்து விட்டு, உங்க அப்பா பேர் ராமர், உங்க அப்பா பேர் கிருஷ்ணர், இதுதானே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண சிவன் பேர் வச்சுதான். சிவன் யாருன்னா இந்த வக்கீலுக்கு பேர். அது மாதிரி நாஞ்சில் சம்பத்துங்கிற நடுவராகிய நான் ஏதாவது ஒரு அணி சார்ந்து சில செய்திகளை சொன்னார், இவர்கள் என்னை பற்றி கொண்டு அவர்கள் விவாதிக்க வேண்டிய நெருக்கடி வரும். அதற்கு நான் இடம் கொடுத்து விடாமல் இந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். குறித்த நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டு செய்திகளை சரமாக சொல்லுங்கள், வண்ண தமிழில் எண்ணம் போல் பேசுங்கள் என்று உங்கள் அனுமதியோடு இந்த கருத்தரங்கத்தை முதலில் இப்பொழுது தொடங்குகிறேன். முதலில் காதல் என்ற அணிக்கு தில்லித்துறை, இவர் வேலவன் குன்றம் திருத்தணியை சார்ந்தவர். தமிழ் பள்ளியில் தன்னார்வ தமிழ் ஆசிரியராக தொண்டு செய்தவர். கணினி துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். தமிழ் மன்றத்தின் முன்னாள் செயலாளர். ஆளை பார்த்தால் ஒல்லி, அவர் பேச ஆரம்பித்தால் அதிரும் டெல்லி. வருக. தண்ணி, டைமரு, பேப்பர்லாம் பேச்சு வராது. மண்டபத்தில் ஒருத்தர் எழுதி கொடுத்தது, நேரம் அதிகமான சொற்பிழை பொற்பிழை இருந்தா மண்டபத்தில் போய் அவரை தான் கேட்கணும். உங்களுக்கு காதல் தந்தாங்க பாருங்க. ஐயா, இதெல்லாம் நேரத்தில் சேர்த்துடாதீங்க, இதெல்லாம் பேச்சாளர். அவை தலைவருக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம். கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. காதலை பேச வந்தவன் கன்னியை தொடாமல் பேச முடியுமா? கன்னி தமிழ் மன்றம். அன்று 40 காதலடி, நாள் முழுதும் மோகமடி என்று பாட வாய்ப்பளித்தீர். இன்று 60 காதலடி, அலையலையாய் மோதுதடி, அவன் கொடுத்த போதையடி, அவள் தந்த வார்த்தையடி என்று பேச வாய்ப்பளிக்கின்றேன். நன்றி தமிழ் மன்றமே. ஒரு கிணத்தை எழுதுகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் 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 அவன் பாடலை ஏத்துகின்றேன், அவன் பாட்டுக்கு ஊற்றானவள் பாடலை ஏத்துகின்றேன். அந்த காதலில் இளம் குடிமகனாய் நீந்துகின்றேன். நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா என்று எனக்கு. எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவகை ரத்னோடு பார்க்கலாம். ஆழத்தை இன்றுதானே காணலாம், இறங்குங்கள் மயங்கினால் நீங்கலாம். கவிஞர் அழகியல் பாடினார், தத்துவம் பாடினார், காதல் பாடினார். அத்தனையும் சிறப்புதான் என்றாலும் மீண்டும் மீண்டும் மனம் அசை போட்டு மகிழ்வது கவிஞரின் காதல் பாட்டுதான். உடல் முதிர்ந்த போதும் உள்ளத்தை இளமையாக்குவது இளமையனும் பூங்காற்றாய் பாடிடும் காதல்தான். உடல் முதிர்ந்த போதும் உள்ளத்தை இளமையாக்குவது இளமையனும் பூங்காற்றாய் பாடும் காதல்தான். கன்னிப் பொண்ணு வாயிலுள்ள உமிழ்நீரை தேனை போலே இனிக்க வைக்கும். தாத்தா வயசு கொஞ்சம் குறைய வைக்கும், தானா இளம வந்து அலைய வைக்கும். 3 பயல்களையும் அறிய வைக்கும், 300 மெல்லிய போல் மயங்க வைக்கும். நினைச்சா போதுங்க காதல் பிறக்கும், சொர்க்க லோகத்து வாசல் திறக்கும். அழகு பொண்ணு ஒண்ணு பரலோகம் போச்சு, ஆவி இப்போது அந்த. நேரம் கொடு அள்ளிக்கார், கணக்காக செஞ்சேன் உமக்காக, கணக்காக செஞ்சேன் உமக்காக. கவிஞரின் பாட்டுல ஒரு சில காதல் காட்சிகளை மட்டும் பார்க்கலாம், பிறகு நீங்களே முடிவு செய்யுங்கள். ஒரு காதலி கூட காதல், ஒரு காதலி கூட காதல். சேலை சரிகை பொன்னிடை
காதலி இடையை தொட்டு ஆடு. காதல் என்ன செய்யறான்? காதலி எப்படி கதை முடிக்கிற? பட்டு சேலையில் மின்னும் பொன்னிழை பாவை மேனியில் ஆடும். தொட்டு தாவிட துள்ளும் அவன் மனம் கட்டுக்காவலை மீறும். கட்டும் கைவளை சொட்டும் மெல்லிசை முட்டும் அவனுடன் ஓடும். சிட்டு கண்களில் வெட்டும் மின்னல் பட்டம் போல் விளையாடும். பாடுங்கள் இன்னும் தாளங்கள் துள்ளும், கூடுங்கள் என்றோர் பெண்ணுள்ளம் சொல்லும். என் வண்ண கூந்தல் உன்மஞ்சமாக, நான் கொஞ்சம் பாட நீ கொஞ்சம் பாட, கூடுங்கள் என்றோர் பெண்ணுள்ளம் சொல்லும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். வேலாலே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும், சிறு நூலாலே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். காதலன் கதை முடிக்கல, காதலி என்கிறார். ஆண்டவன் படைப்பிலே ஆனந்தம் ஒரு வகை, பார்த்ததில்லை நான் இதுவரை. உறவினில் சுகம் ஒன்று உண்டு, துணையின் கனவொன்று உண்டு. துணையின் உறவோடுதானே காமனை வென்றாக வேண்டும், உனக்கது புரிவது என்று. அழகினை புரியாத பாவம் அருகினில் இருந்தென்னலாம். அழகினை புரியாத பாவம் அருகினில் இருந்தென்னலாம். இன்னொரு காட்சி. சொல்லுங்க. தெய்வீக காதல தவிக்கிற ஒரு பேரை கோயில்ல சிலையா நிக்கிற தெய்வத்தை காதலிக்கிற தெய்வம் தன் உருக்காட்டல. அவனை நம்பி காதல்ல வருகிற பேரை பொண்ணு, நம்பி காதல்ல வருகிற பேரை பொண்ணு அவனோட சங்கமம் ஆகிற ஆசையில பாடுறா. கோடையில் ஒரு நாள் மழை வரக்கூடும், கோவில் சிலைக்கும் உயிர் வரக்கூடும். கோவில் சிலைக்கும் உயிர் வரக்கூடும். கோவில் சிலைக்கும் உயிர் வரக்கூடும். அந்த பேரை பொண்ணின் தவிப்பை தன் குரலில் காட்டிய ஜானகிம்மாவுக்கு நன்றி. அதே விதிக்கப்பட்ட இன்னொரு காட்சி. தெய்வீக காதல்ல எலும்பும் உருகி வேல் நெடும் கண்கள் இமை பொருந்தாமல் பல நாளும் துன்பக்கடல் புக்கு துடிக்கிறார். அவன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொறுகையல் கண்ணினை துஞ்சாம தவிக்கிறார். கயல் மீன் கண்ணு ரெண்டும் சேல் கண்ணு ரெண்டும் தூங்கல. மத்தளம் கொட்டி மேளமிட்டு தாளமிட்டு மாலை கட்ட துடிக்கிறார். மத்தளம் கொட்டி மேளமிட்டு தாளமிட்டு மாலை கட்ட துடிக்கிறார். புத்தி கெட்ட பொண்ணா அவனையே சுத்தி சுத்தி வர்றான். வேலை வென்ற ரெண்டு கண்ணால கயல் மீனை வென்ற கண்ணால சேலை வென்ற கண்ணால தெய்வத்தை வென்றார். கண் வேலடியில தோத்து கண் சேலடியில தோத்து அவள் காதல்ல உள்ளே வருகிற தெய்வம் மயங்கி பாடு. புத்தி கெட்ட பொண்ணு என் மேல கண்ணு போட்டுட்டாளே. புத்தி கெட்ட பொண்ணு என் மேல கண்ணு போட்டுட்டாளே, கண்ணடிச்சு கண்ணடிச்சு மயக்கறாளே. புத்தி கெட்ட பொண்ணு ஒண்ணு சுத்துதடி என்னையே, பொன்னழகு மின்னலிட்டு போடுதடி கண்ணையே. வேலை கட்ட கண்ணு ரெண்டு சேலை சொட்டு ஆடுதே, மேளமிட்டு தாளமிட்டு மாலை கட்ட ஓடுதே. காதல் காவடி தூக்கும் கண்கள் இரண்டை வேரடி போலடி. காதல் காவடி தூக்கும் கண்கள் இரண்டை வேரடி போலடி. கண்களே நீங்கள் பாடுங்கள் காதல் கீதங்கள். கண்களே நீங்கள் பாடுங்கள் காதல் கீதங்கள். தெய்வத்தின் உள்ளத்திலேயே விஞ்சி நிற்கிற காதல் உங்கள் உள்ளத்துல விஞ்சி நிற்கிறையா? விஞ்சி இனிக்கும் காதல் என்பது ஒரு பக்கம் பார்த்தால் கற்பனை, ஒரு பக்கம் பார்த்தால் அற்புதம். முற்றும் பார்க்கும் முன்னமே ஏன் மூடச் சொன்னாய் தெய்வமே. விஞ்சி இனிக்கும் காதல் என்பது ஒரு பக்கம் பார்த்தால் கற்பனை, ஒரு பக்கம் பார்த்தால் அற்புதம். முற்றும் பார்க்கும் முன்னமே ஏன் மூடச் சொன்னாய் தெய்வமே. கண்களே நீங்கள் பாடுங்கள் காதல் கீதங்கள். கண்களே நீங்கள் பாடுங்கள் காதல் கீதங்கள். காதல் கீதங்கள். நன்றி. தில்லி துறையவர்கள் கவிதை தமிழில் தன்னுடைய கருத்தை காதலுக்காக பதிவு செய்திருக்கிறார். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் வசந்த மாளிகை பாட்டை கொஞ்சம் விவரிப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் வசந்த மாளிகை வந்த காலத்தில் அந்த படத்தை 3 தடவை பார்த்தவன் நான். அந்த காலத்தில்
சிவாஜி கணேசனுடைய நாயகியாக வந்த வாணிஸ்ரீயினுடைய படத்தை பாக்கெட்டில் வைத்து அலைந்த காலம் அந்த காலம். அந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு ரசனை மிகுந்த படமாக அதை தில்லித்துறை சுட்டிக்காட்டினார். காதலை பதிவு செய்த தில்லித்துறையினுடைய வாதத்தை இந்த மன்றம் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. இப்பொழுது அழகியல் பற்றி பேச ராஜமாணிக்கம் வருகிறார். அவர் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர், ஆளுமைகளுக்கு முன்னாலே நாவாடியவர், கணினி பொறியாளர், ஆளுமைக்குள்ளேயே பேசி அமெரிக்காவில் அனைவரின் கவனத்தை கவர்ந்தவர். எந்த ஆளுமையும் இல்லாத என் தலைமையில் பேசுகிறார். உலகம் தோன்றி உதயமாகையில் பல்கலை பயன் பாங்குற தாங்கிய இலகு செந்தமிழ் என்னுயிர் தாயினை நிலவ நாவிலே நினைத்து வணங்குகிறேன். அற்புதம். இந்த கவியரசருடைய கருத்தரங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட தமிழ் மன்ற உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, கவிஞருடைய கவிதைகளில் விஞ்சி நிற்பது அழகியலே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். கண்ணதாசன் எங்க தொடங்கி எங்க முடியும் என்று தெரியாத ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல நீந்தி முத்தெடுக்கணும்னா அதற்கு ஒரு யுகம் பத்தாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த நான் ரசித்த சில முத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஏன் அழகியல் விஞ்சி நிற்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ரொம்ப எளிமையா வார்த்தைகளை கையாண்டிருப்பாரு. அதாவது படிச்சவங்க மட்டும்தான் அவருடைய பாடல்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, படிக்காத பாமர மக்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா. இப்ப ஒரு பாடல் சொல்றேன் கேளுங்க. தேன், அந்த தேன்ங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு பாருங்க. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன். காதலன் காதலி பாக்குற சிரிக்கிறாரு, பக்கத்துல வான அழைக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவள் தேனை போல இனிமையானவரா இருந்தா. என்ன சொல்றாரு? அன்று உன்னை தேன் என நான் நினைத்தேன். ஆனா அது எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? தேனிலே மிக அரிய தேன் மலைகள்ல கிடைக்கிற தேன் தான். அந்த அளவுக்கு நீ ஒரு அரிய வகை பெண். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் என நான் மலைத்தேன். எவ்வளவு அருமையா ஒரு சாதாரண ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு இவ்வளவு எளிமையாக ஒரு கவிதையை எழுத முடியும் அப்படின்னா அது கவியரசரால மட்டும்தான் முடியும். அதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்து அந்த அம்மா சொல்லுது, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். நீ எப்ப கூப்பிடுவாங்க நான் காத்துட்டு இருந்தேன், பக்கம் வர நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. நான் மட்டுமா தேனு, நீனும் தேனுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், நீயும் மலைத்தேன் என நான் மலைத்தேன். அப்புறம் அதுலயே கொஞ்சம் கீழே பாருங்க. கவிஞர் சொல்றாரு, அந்த காதலன் பாடுறான், கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன். அவ எப்படிப்பட்டவனா, கொடிய மாதிரி மெல்லிய இடை கொண்ட அந்த பெண் இனிமேல் எங்கள் குடித்தேன். குடித்தேன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர், இனிமேல் என் குடும்பம் ஆயிட்டான். பார்த்தா சிரிச்சா, இனிமேல் என்னோடு உள்ளே வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அந்த பெண் காதலன் ஒரு பார்வை பாக்குறா. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பார்வை பார்த்தாடா விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த பார்வை பாக்குறாரு, ஒரு ஆழமான பார்வை. அந்த பார்வை கவிஞருக்கு, இந்த காதலனுக்கு எப்படி இருந்ததா, ஒரு படி தேன் பார்வையில் குடித்தேன். இந்த படி தெரியும், நம்ம அளக்கிறதுக்காக வச்சிருக்கோம்ல, அந்த பார்வையில இவர் ஒரு படி தேனை குடிச்ச அளவுக்கு இருந்துச்சா அந்த பார்வை. அதுக்கப்புறம் சொல்றாரு, துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன், அழகினை ரசித்தேன். உன்னுடைய அழகுல ஒரு சின்ன துளி கூட சிந்திடக்கூடாது என்று கவனமாக நான் உன் அழகை ரசித்தேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல் இது. அதனாலதான் நம்ம அழகியல் விஞ்சி நிக்குதுன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கடவுளோடு பேசுறாரு.
நம்ம இந்த உலகத்துல இங்க வாழ்ற எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு நினைச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல. ஆனா அது இல்லங்க, நமக்கு எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நம்ம எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான். அதான் சொல்றாரு, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. இந்த உலகமே நீ நடத்துற நாடகம் தான்டா கண்ணா, அந்த நாடகத்துல நான் ஒரு நடிகன். அப்புறம் சொல்ற பாருங்க, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. அவர் எவ்வளவு பெரிய துயரங்களையும் தொல்லைகளையும் சோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சு வந்திருக்கிறார்கள் சொல்றாரு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. அழகா சொல்லிட்டு சொல்றாரு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே. பகைவர்களை பத்தி கவலைப்படாத, நீ எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறாய், அதை வைத்து நான் வென்று விடுவேன். ஆனால் நண்பர்களிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே அப்படிங்கிறார். அதாவது நம்ம எல்லாம் சாதாரண என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு நன்மை செய்யறோம்னு வச்சுக்குவோம், குறைந்தபட்சம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அவன் நமக்கு தீங்கு செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா அவருக்கு நிறைய பேரு தீங்கு செஞ்சிருக்காங்க. அவர் சொல்றாரு அதுக்கப்புறம், பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார். பாஞ்சாலி மானபங்கப்படுத்த போது ஒரு பெண் தன்னுடைய மானத்தை மறைப்பதற்காக சேலை கேட்கிறார் கண்ணன்ட்ட. பார்த்தனவன் உன்னிடத்தில் கீழே கேட்டான். அடுத்து சொல்றாரு, அங்கதான் அவர் தனித்துவமா தெரிகிறார். எப்படி பாருங்க, நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நீ எனக்கு எவ்வளவு வேணாலும் மற்றவர்கள் என்னை கஷ்டப்படுத்தணும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் மேலும் மேலும் அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தை எனக்கு கொடு இறைவா என்று கேட்கிறது தான் அவருடைய அழகியல். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு ஒரு அருமையான இது தாலாட்டு பாட்டு. ஒரு குழந்தைய வச்சு தாலாட்டு பாட்டு பாடுறாங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. இங்க கவிஞர் பாருங்க, ஏன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படின்னு சொல்லி, மலர் போல இருந்த குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல மொட்டு போல இருந்த குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. அதை பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கும். அதாவது மலர் மலர்ந்துருச்சுன்னா வாடி போயிருமேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அது மொட்டாவே இருந்தா எப்ப மலரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதனாலதான் கவிஞர் அங்க போடுறாரு, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. அடுத்த வரி, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை என்னவே. இந்த அதிகாலை பொழுது நம்மளாம் இப்ப பாக்குற மாதிரி நமக்கு தெரியாது. அதாவது அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இருக்கிற அந்த அதிகாலை பொழுது இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்கும். அதைத்தான் அவர் அவ்வளவு அழகா அந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. அப்புறம் அழுகை அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதுறாரு. தன்னை நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அவரோட இது ஒரு தனிப்பாடல். அந்த அழுகை இப்ப எழுதிட்டே வரும்போது அவர் சொல்றாரு, சீசரை பெற்றதாயும் சிறப்பு பெற்றார். ஜூலியஸ் சீசரை பெற்றவர் உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதன் அப்படின்னு அவர் சிறப்பு பெற்றார். இன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற்றார். நாசர்னா நடிகர் நாசர் கிடையாது. இன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற்றார். நாசரை திருவுள்ள இயேசுவை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பெற்றவளும் நலம் பெற்றால், காமராசரை பெற்ற தாயும் நாட்டிற்கே பெற்றார். என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றார். என்ன ஒரு அழகு பாருங்க அவர் பாடல்ல. அப்புறம் இறுதியா ஒண்ணு சொல்றேன். அதாவது இங்க நமக்கு யாருக்காவது தைரியம் வருமா, எனக்கு மரணமே இல்லை என்று யாராவது நம்மள சொல்ல முடியுமா? அந்த தைரியம் கவியரசர் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. நம்மள பல பேர் இருக்கிறோம், அது குறை இது குறை, அது சரியில்லை இது சரியில்லை என்று குறைகளையே கண்டுகொண்டு இருக்கிறவர் மத்தியில் கண்ணதாசன் சொல்றாரு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. நான் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது அனைத்தலையுமே நான் அழகை ரசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவா சொல்றாரு பாருங்க. அதுதான் இந்த பாடலினுடைய சிறப்பு. அடுத்து சொல்றாரு, காவிய நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். என்ன மாதிரி யாரும் காதலிக்கவே முடியாது அப்படின்றாரு. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியில் தனி மனிதன். நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், என்னை போல இனி யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன். நிரந்தரமானவன் அழிவதில்லை,
எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்ல கண்ணதாசனுடைய இந்த 100ஆண்டு பிறந்த நாள் விழா கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று காற்று உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, கடைசி மனிதன் உள்ளவரை கண்ணதாசனுடைய புகழ் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த தமிழ் மன்றத்திற்கும் சரிதா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சீசரை பெற்ற தாயும் நீ சொன்னீங்க. சீசரை பெற்ற தாயும் நாசரை பெற்ற தாயும்னு சொன்னா எந்த நாசர்னு சொன்னீங்க? நாசரேத்தில் உள்ள இயேசுநாதர் இல்ல, அந்த நாசர் வந்து எகிப்தின் அதிபர் நாசர். அந்த காலம் அந்த பாட்டு எழுதிய காலம் நாசருடைய கொடி உலகத்தில் பறந்த காலம். எகிப்தின் அதிபர் நாசர். அந்த நாசரேத்து கிடையாது. உங்களை குறை சொல்வதில்லை. இந்த பார்த்தேன் நினைத்தேன் தேன் பொழுதில் சொன்னார். அது மாதிரி காய்னு பாடுவார். அத்திக்காய், அவரைக்காய், ஆலங்காய், வெண்ணிலவேன்னு பாடுவார். இன்னைக்கு ஒரு புது கவிஞன் பாடினா பார்த்தேன் சிரித்தாள், சிரித்தது. பார்த்தேன் சிரித்தாள், சிரித்தது அப்படின்னு ஒரு புது கவிஞன் சொல்றான். நண்பர் உடைய விவாதம் மிக சிறப்பாக இருந்தது. கடல் கடந்து வந்தாலும் உடல் இயக்கும் மொழியை மறக்காது உங்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து குணசேகரன் தத்துவம் பதக்கம் தத்துவம் பற்றி பேசவிருக்கிறார். மென்பொருள் வல்லுநர், தமிழ் மன்றத்தின் முன்னாள் தலைவர், மிகச்சிறந்த மனிதராக மதிக்கப்படுகிறார். நீண்ட நாட்களாக தமிழ் மன்றத்தின் தன்னார்வலராக இருந்து தொண்டாற்றியவர். தமிழ் மொழிக்காகவும் நாளும் உழைக்கிற குணசேகரன் பதக்கம் தத்துவம் பற்றி பேசவிருக்கிறார். அவை தலைவர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த மாலை அர்ஜென்டினா கேம் பார்க்காம இங்க வந்து கண்ணதாசனின் பெருமையை சேர்க்க வந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள். எனது பார்வை, கவிஞரின் பார்வை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அவள் a poetry is a spontaneous overflow of powerful feelings. It originates from emotion in tranquility அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஒரு கவிதை எப்போ பிறக்கும் அப்படின்னு சொன்னா, நாம வாழ்க்கையில பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது துயரமான நிகழ்வாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வின் போது நமக்கு எழும் ஒரு பெரும் உணர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு எதிர்கொள்ளாமல் சிறிது நேரம் கழித்து பின்னர் அதை நினைவுபடுத்திக் கொண்டு நாம் வெளிப்படுத்துவதுதான் கவிதை. அந்த மாதிரி கவிதைக்கு டெபினிஷன் கொடுத்து பல கவிஞர்கள், மேல்நாட்டு கவிஞர்கள், ஜான் கீட்ஸ் இருக்காரு, நம்ம கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு, மற்ற கவிஞர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்கெல்லாம் அவங்க பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் எழுத்து மூலமாக, கவிதை மூலமாக அவங்க அதை பார்த்து ஓடி வந்தாங்க. என்னன்னா நெகட்டிவ் கேப்பபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட். அதுல என்னன்னா, உலகத்துல எல்லாமே இயலாமை, நிலையாமை, ஏமாற்றம், துக்கம், இது எல்லாத்தையும் ஏத்துட்டு அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டுதான் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி, எதிர்மறை திறன் அப்படின்னு. ஆனா அதே கருத்து வச்சுதான் நம்மளுடைய கவிஞரும் பல பாடல்கள் எழுதியிருக்காரு. அவர் தான் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் அழகாக தத்துவ ரீதியாக எழுதியிருக்கிறார். என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்க எல்லாம்
ஆமாப்பா எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும் அப்படியே பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா கவிஞர் இதுல எங்க வேறுபடுறாரு அப்படின்னா அதைய ஏத்துக்கிட்டு அதோட வாழ கத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு முக்கியமான பாடல், முதல் பாடல் நான் என்ன சொல்றேன், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நமக்கு எல்லாத்துக்குங்க ஒவ்வொரு நாளும் சரி, ஒரு வாரத்துல சரி, எல்லாத்துக்கும் ஒரு விதமான மயக்கமும் இருக்கும், கலக்கம் இருக்கும், வாழ்க்கையில் நடுக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற இங்க சூழல்ல பாத்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு. எப்ப நமக்கு இப்ப வேலை இருக்குமா, வீடு வாங்கிட்டோம், பையன் இருக்கான், வாழ்க்கையில் நடுக்கம். இந்த வீடு விட்டு வேலை போச்சுன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு நடுக்கம், வாழ்க்கையின் மேல ஒரு பயம் இருக்கு. இதையே ஓடே ஆஃப் நைட்டிங்கேல், ஓடே ஆஃப் மெலான்ட்ரி, இதே மனச்சோர்வு. அந்த ஜான் கீட்ஸ் என்ன சொல்றாருன்னா பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாரு. மீனிங் என்னன்னா அவர் கற்பனை மூலமாக, நைட்டிங்கேல் மூலமாக டார்க் வேலி என்ன பண்றதுன்னு தெரியாது, பயந்துட்டு ஓடுறாரு. ஆனா நம்ம கவிஞர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் ஐயா, கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கும்பா, அதை பார்த்துட்டு ஓடிடாத. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசந்தோறும் வேதனை இருக்கும். அதோட மீட்டம் அவர் யதார்த்தத்தை எப்படி கொண்டு வர்றாருன்னா வாழ்க்கை என்ன எல்லாத்துக்கும் இருக்கும்பா, ஒவ்வொருத்தர் வீட்லயும் கஷ்டம் இருக்கு, வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடிவிடாது. திஸ் இஸ் த சொல்யூஷன். இது என்னன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும்பா, அதை பார்த்துட்டு ஓடிடாதீங்க, எது இருந்தாலும் எதிர்த்து நில்லு, எதிர்கொண்டு நில்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த பாசிட்டிவிட்டி, அது எந்த கவிஞருக்கு வராது. அது யாருக்கு வரும்னு தெரியுமா, தான் பற்ற துன்பம் பிறரும் படக்கூடாது என்ற ஒரு தன்னலம் இருக்கிற ஒரு கவிஞனால, உணர்ந்த கவிஞனால மாத்திரம்தான் சொல்லுது. அதே பாடல்கள்ல இன்னும் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாரு. ஒரு கருத்து என்ன பாத்தீங்கன்னா, கவிதை பாடும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே they kind of vent their anger, அவங்களுடைய கோபம் துயரம் எல்லாத்தையும் எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா கற்பனையின் மூலம். அதுக்கு கவிஞரும் இருக்கார். அவர் எப்படி பண்றாருன்னா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா நைட்டிங்கேல் மூலமா போயிடுறாரு, ஜான் கீட்ஸ். இவர் என்ன சொல்றாருன்னா அதே கருத்துதான் உள்வாங்கி கொண்டு என்ன சொல்றாருன்னா ஏழை மனதை மாளிகையை ஆக்கி கொண்டு அதுல வச்சு கவிதை பாடுறாரு. he is escaping through art. அதாவது என்னால இயலாது, எனக்கு கஷ்டம் இருக்கு, அதை எப்படி கொண்டு வர்றாருன்னா காவியம் பாடி கொண்டு வர்றாரு. அது ஒரு முக்கியமானது. அது மாத்திரம் அதே பாடல நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நமக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை நாடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது நேரால பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான தத்துவ ரீதியா இருக்கும். ஆனா உள்ளர்த்தமா பார்க்கணும். ஒண்ணு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வு அமைதியை நாடுங்கிறாரு. இங்க முக்கியம் பாத்தீங்கன்னா அமைதி ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா கவிஞருக்கு நல்லா தெரியும் இறை நம்பிக்கை இருப்பவரும் இருப்பாங்க, இறை நம்பிக்கை இல்லாதவரும் இருப்பாங்க. அப்படிங்கறதுக்காக பொது நம்பிக்கை உள்ளவருக்காக இறைவனுக்கு அளித்து அமைதியை நாடுங்கிறாரு. அதே பொது கருத்து என்ன சொல்றாங்கன்னா உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அதுக்கு மாத்திரம் சொல்லலைங்க, வார்த்தை என்னுடைய பிரயோகம் பாத்தீங்கன்னா அமைதிக்கும் நிம்மதிக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. இப்ப நம்ம அமைதியா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். இது பிரசன்ட் மூமெண்ட், இப்ப தற்காலிக. ஆனா நிம்மதி அப்படிங்கிறது என்ன, ஒரு பெரிய இப்ப அர்ஜென்டினா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, அந்த மேட்ச் முடிஞ்சு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா, அதுதான் நிம்மதி. அது காமன். அதையதான் இங்க சொல்ல வர்றாரு. அது மாத்திரம் கிடையாது, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி. ஒருத்தருக்கு எப்பவுமே கம்பேரிட்டிவ் தான். அதாவது உன்னையும் என்னையும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அவனுக்கு ஒரு தெளிவு நிலை, அதாவது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது வரும். அதுக்கு எப்படி நம்மளுடைய மனதை நாம் எப்படி சாத்தப்படுத்திக் கொள்வது என்றால், நமக்கு கீழே மேல நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு கீழே நம்மை விட இன்னும் 1000 கோடி பேர் இருக்காங்க. அப்படிங்கும் போது நமது மனது நம்மை அறியாமலே சாந்தப்படும். அது மட்டும் இல்ல,
கீழே வந்து பாத்தீங்கன்னா இறப்பு கூட பிடிக்கும். அதாவது உனக்கு விட இப்பத்துக்கு நீ எங்க இருக்கப்பா, உனக்கு கீழே வந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க. அது வந்து ஒரு விதமான ஒரு மயக்கம் இருக்கிற சூழலை வந்து சாந்தப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு தத்துவம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆள உணர்ந்து பார்த்தோம்னா கவிஞர்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இங்கனம் விடுவது. இது வந்து எதுக்கு வந்து எனக்கு கவிஞருடைய படைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குன்னா, நான் மலையின் மேல் பல உயரத்தில் ஏறும்போது என் கூட வந்தவர் வந்து கவிஞர் கண்ணதாசன் தான். அது அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்று சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, பாடல்கள், கவிதை, கவிச்சுவை எல்லாமே வந்து நாம ரசிக்கிறது இல்லாம நம்மளுடைய சந்ததியர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதாவது நிறைய நேரங்கள்ல எங்கேயாவது நம்ம ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, முடிச்சுட்டு வரும்போது ஒரே ஒரு ரிலீஃப் எது கிடைக்குன்னா, ஒரு இனிமையான ஒரு கவிதையோ பாடலோ அல்லது தத்துவ ரீதியான பாடல் தான் உங்களுக்கு. அதனால நம்முடைய சந்ததியினருக்கு கவிதை உணர்வை வந்து அனைத்து பெற்றோர்களும் ஊட்ட வேண்டும். அதுவும் இந்த நூற்றாண்டு விழா, கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவில் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன். நன்றி. குணசேகரன் பதக்கம் அவர்களுக்கு ஆங்கில கவிஞர்களை பற்றி அவர் அறிந்து வைத்திருக்கிறார். வில்லியம் பேட்சர் ஒரு ரொமான்டிக் போயிட், ஜான் கீட்ஸ் எல்லாவற்றையும் அவர் சுட்டுகிறார். ஒரு கவிதை அவர் சொன்னாலும் அற்புதமான பேச்சு. மயக்கமா கலக்கமா மனதிலே நடுக்கமா, அந்த பாட்டை அறிவறியாக சொல்லி உங்களையும் என்னையும் கவர்ந்தார். ஆனால் குணசேகரன் அந்த பாட்டில் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்கிற வரியை விட்டுவிட்டார். அது ஏன் இந்த வரி கண்ணதாசன் எழுதினார் அப்படின்னா, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதை அப்படியே உள்வாங்கி மயக்கமா கலக்கம் அந்த பாடலில் கண்ணதாசன் சேர்த்துக் கொண்டார். சாக வரம்பெற்ற சங்க இலக்கியங்களின் அகப்பாடல்கள் என்கிற காதல் பாடல்களை தமிழுக்கு மடைமாற்றி தந்த மகத்தான கவிஞன் கண்ணதாசன். இன்றைக்கும் அந்த அகப்பாடல்களை தழுவித்தான் இன்றைக்கு இருக்கிற பாடகர்களும் எழுதுகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் சொல்வதில்லை. ஏன்னா அவ்வளவு தமிழில் கொட்டி கிடக்கிறது. அதை குணசேகரன் மயக்கமா கலக்கமா பாடலை அற்புதமாக பதிவு செய்து கண்ணதாசன் கொடியை உயர பறக்க விட்டிருக்கிறார். வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்தது காதல் உரையாற்ற வருகிறவர் செல்வி லட்சுமி பாலு அவர்களுக்கு இதுதான் முதல் மேடை என்று கருதுகிறேன். முதல் மேடையிலும் முத்திரை பதிப்பார் என்று இந்த அவை உங்களை நம்புகிறது. வரலாற்று பேருங்கள் மற்றும் துப்பறியும் கதைகளின் வாசகி லட்சுமி பாலு. அவர் மேடை பேச்சுக்கு புதியவர். இப்பொழுது அவர் காதலை பற்றி பேச வருகிறார். வணங்கி வரவேற்கிறார். இந்த மாலை பொழுதை இனிமையாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. எனது நன்றி. வணக்கம். காதல் கவிரசையின் பாடல்களில் இன்றி நிற்பது காதலா, அழகியலா, தத்துவங்களா அப்படிங்கிறதுல காதலே என்று வரைக்கும் வந்திருக்கிறேன். காதல் சாதாரண மனுஷனை கூட கவிஞனாகிடும். அப்ப கவிஞன் கிட்ட காதல் பாடல் எழுத சொன்னா எப்படி எழுதுவார்? அதுவும் காதல் பெண்களின் பெருந்தலைவன் என்று சொல்லிக்கொண்ட கவியரசர் காதல் பாடல்களில் எவ்வளவு விருந்துகளை படைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அவர் நிறைய பாடல்கள்ல நிறைய காதல் விஷயங்களை சொல்லியிருக்காரு. பட் நான் இங்க வந்து சில பாடல்களை கொண்டு வந்திருக்கேன் உங்களோட பகிர்ந்து கொள்ள. அது முதல் பாடல் வந்து கண்டதும் காதல் சொல்றாங்க. அதுல கவிஞர் எப்படி எழுதுறாருன்னா, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை அப்படிங்கிறாரு. இதை விட
சிறப்பா சொச்சரிவை வச்சு தமிழ்ல அதை இவ்வளவு சிறப்பா சொல்ல முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சில்ல. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இல்லைங்கிறது அழுத்தம் திருத்தமா நான் சொல்ல விரும்புறேன். அடுத்த பாடல் அன்னைங்கிற படத்துல அழகிய மிதிலை நகரினிலே அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல கடைசி 4 வரிகளை பற்றி நான் குறிப்பிட விரும்புறேன். என்னன்னா, ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். அதுல என்ன ஸ்பெஷல், இந்த பாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் காதல் பத்தி பேசும்போது புரிஞ்சுக்கிறத பத்தி பேசுவாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அப்புறம் காதலோட காமத்தை பேசும்போது உணர்ச்சிகளை பத்தி பேசுவாங்க. பட் இவர் உணர்தல் பத்தி பேசுறாரு. புரிதல், உணர்தல், உணர்ச்சி, இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பாட்டுல அவர் புரிதலையும் உணர்வையும் ஒன்னா போட்டிருப்பாரு. ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டார் மீன்ஸ் எம்பத்தி, ப்ராசஸிங் ஆஃப் சென்சஸ். ஸோ அதை அவர் சொல்லியிருப்பாரு இந்த பாட்டுல. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. தென் அடுத்த பாடல் எடுத்துட்டு போறேன். இது வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை பத்தி பேசுற பாட்டு. லைக் அவங்களோட நெருக்கத்தை சொல்ற பாட்டு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. அந்த பாட்டு முழு பாட்டுமே ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க கணவன் மனைவியோட நெருக்கத்தை பற்றி. பட் அதுல பற்றிட்டு நான் சொல்ல விரும்புறல வரிகள் என்னன்னா, காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. இது ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கையில லவ் அடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது நம்ம வந்து குடும்பம், குழந்தைகள், வேலை, சமூகம், நிறைய விஷயங்கள் நம்ம ஆக்கிரமிப்போம். வாட் எவர் இட் இஸ், காதல் முன்னாடி நீயும் நானும் வேற இல்லை, அதுதான் நீங்க பண்ணிருக்காரு. அதுலயும் அதே பாட்டுல இன்னும் நிறைய எழுதிருப்பாரு. ஆனா கடைசி 2 வரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தருவாயோ நான் தருவாயோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேற இல்லை. இந்த லைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா யோசிச்சு இதுல நிறைய மீனிங் இருக்கும். பட் அதுல பர்டிகுலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு, யார் தந்தா என்ன, யார் விட்டு கொடுத்தா என்ன, யார் தந்தா என்ன, நீயும் நானும் வேற இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் பத்தி பேசுறது இந்த மாதிரி காதல் வரிகளை ரொம்ப எளிமையா அட் த சேம் டைம் ரொம்ப அடர்த்தியா சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து எனக்கு தெரிஞ்சு கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான் இருக்கு. அடுத்த பாடல் கணவன் மனைவிக்குள்ள வர சண்டைகள், ஊடல்கள், இது ரொம்ப சாதாரணம். அப்போ அந்த சண்டைக்குள்ளும் ஊடல்களுக்குள்ளையும் காதல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்த பாடல் தான் காத்திருந்த கண்கள்ன்ற படத்துல வர வளர்ந்த கலை மறந்துவிட்டால் கேளடா கண்ணா. அதுல ஒரு பாட்டு, அதுலயும் நான் 4 வரிகளை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புறேன். கணவன் கேட்கிறாரு, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டா, கூறடா கண்ணா, அவள் ஆசை என்ன தேவை என்ன கேளடா கண்ணா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மனைவி சொல்றாங்க, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. மனைவியோட பிரச்சனைகள் புற சம்பந்தப்பட்டது அல்ல, அக சம்பந்தப்பட்டது, சம்திங் அந்தரம் சம்பந்தப்பட்டது. அதை குழந்தை முன்னாடி ரொம்ப நாகரிகமா, ரொம்ப இளைஞரைக்காயா, ரொம்ப தெளிவா கணவனுக்கு புரிய வச்சிருவாங்க. அவ்வளவுதான், கணவன் புரிஞ்சுப்பாரு. அடுத்த லைன பாத்தீங்கன்னா அவர் வந்து சமாதானப்படுத்துற மோடுக்கு போயிடுவாரு. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா இதுவரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவார். சோ அவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்காங்க பாட்டுல. சோ இதெல்லாம் ரொம்ப அழகா, எனக்கு மறுபடியும் ரொம்ப எளிமையா அழகா சொல்லக்கூடிய ஆற்றல் கவியரசர் கண்ணதாசனுக்கு தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் இல்லைன்னா நான் நம்புறேன். தென் கடைசியா ஒரு பாட்டு, முதுமை காதல். லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், உன் கண்ணில் நீர் வழிந்தா என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதல். இது வந்து பாரதியாரோட வரிகள் தான். பட் பாரதியாரோட வரிகளை எடுத்துக்கிட்டா கூட கண்ணதாசன் அவருடைய மொழி வடிவம், வரி வடிவம், எழுத்து வடிவம் எதையும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணாம அதோடைய சாராம்சம் குறையாம அந்த பாட்டு முழுக்க எழுதியிருப்பாரு. அதுலயும் நீ என் கண்ணு துடைக்கும் போது என் விம்மல் தனியும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த விம்மல் தனியும் இந்த வார்த்தையில அவர் எழுதியிருக்கிற விதம் பாரதியார ஒரு ப்ராப்பரா அந்த இடத்துல ஒரு மரியாதை செய்யற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே பாட்டுல கடைசியில் என்ன எழுதியிருப்பாரு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் அன்றி வேறு யார் செய்வார். ஸோ அந்த லைன்ல தான் காதலோட உச்சம் நான் நினைக்கிறேன். ஒரு முதுமை காதல், பக்குவப்பட்ட காதலோட ஒரு உச்சக்கட்ட வார்த்தைன்னா என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். பட் இப்ப என்னால அது நிறைய சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த உரையை முடிக்கிறதுக்காக கண்ணதாசன் எழுதின கடைசி பாடல், அதுவும் கடைசி பாடலும் காதல் பாடலே அவர் எழுதியிருக்காரு. அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. ஸோ கவியரசர் மறக்க முடியுமா?
வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தமிழ் மொழிகளுக்கு நன்றி. தமிழ் மன்ற உறவுகளுக்கும் சரிதாக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லட்சுமி பாலுவினுடைய முதல் மேடை பேச்சு முதல் மேடை பேச்சிலேயே ஒரு பிறை பல கண்ட சொற்பொழிவாளரை போல பேசியிருக்கிறார். எதிர்காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளராக முத்திரை பதிப்பார் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அழகியல் குறித்து கவிதா நடராஜன் மிகச்சிறந்த பேச்சாளர், வல்லமையுள்ள ஆளுமையின் கீழ் நாவாடியவர், தமிழ் ஆர்வலர், அழகியல் பற்றி படம் பிடிக்கவிருக்கிறார். அகரத்தில் எழுந்து உலகின் சிகரத்தில் வாழ்கின்ற ஒப்பற்ற மொழியாம் என் தாய் தமிழை வேண்டி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். நம் விழாவின் கதாநாயகன் நாஞ்சில் சம்பத்தையா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் எனது அருமை பேச்சாளர் பெருமக்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கங்கள். வானில் வலம் வரும் ஆதவனுக்கு அறிமுகம் தேவையில்லை, இரவில் உலா வரும் நிலாவிற்கும் அறிமுகம் தேவையில்லை. தமிழ் கவிதை வானில் ஆதவனாய், தமிழ் திரை உலகத்தில் மாதவனாய் திகழும் கண்ணதாசனுக்கும் அறிமுகம் தேவையில்லை. அவருடைய அழகியலை பற்றி இன்றைக்கு நான் பேச வந்திருக்கின்றேன். அழகியல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஜானர் இருக்கு. அதுல நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இயற்கை. முதல்ல இயற்கைன்னு நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும். மலை, அருவி, காடு எல்லாம் ரசிப்போம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த இயற்கையை மனித உணர்வுகளோடு அப்படியே ஒன்றுபடுத்தி சொல்கிறார் அவருடைய கவிதைகள்ல. ஒரு கற்பனைக்கு வருவோம். ஒரு ஜீப் வேகமா மலை மேல ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த மலைக்கு இரண்டு பக்கமும் செந்தாழம் பூக்கள் அப்படியே வாசனை வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஜீப்ல தலைவன், தலைவி, தோழியர் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படியே பாக்குறாரு அந்த மலையினுடைய அந்த சாலை வழி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ரசிக்கின்றார். அந்த இடத்துல கவிஞர் சொல்கின்றார், வழிந்து நெழிந்து போகும் பாதை கூந்தலோ. அந்த பாதையை, மலைப்பாதையை பெண்ணின் கூந்தலோடு அவர் ஒப்பிடுகின்றார். அது அழகியல். அப்படியே கீழே அந்த பாடல்ல வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஆனந்தம், நம்மளும் அப்படி பயணம் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அழகியல். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை சொல்லணும். அந்த அழகியலுக்கு எளிமை. எல்லாரும் சொன்னது போல எளிமையாக தரக்கூடியவர். இப்போ நம்ம செய்யுட்கள்ல நம்மளுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் வேணும், விளக்கம் சொல்வதற்கு தமிழ் அறிஞர்கள் வேணும். உதாரணத்துக்கு நலவெண்பால புகழேந்தி புலவர் ஒரு பாடல் சொல்லி இருப்பார். மங்கையொருத்தி மலர்கொய்வாள் வான்முகத்தைன்னு போகக்கூடிய அந்த பாடல் நம்ம எல்லோருக்குமே புரியாது. ஆனா இந்த பாடல் எதை சொல்லுது, விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் அழகான ஒரு தலைவி இருக்கிற, முகம் மலர்ச்சியாக தாமரை போல இருக்குதாம். ஒரு வண்டு என்ன நினைக்குதான், அது மலர்னு போய் மொய்க்குதான். உடனே அவன் என்ன பண்றா, உடனே முகத்தை மூடிக்கொள்கிறாள் தலைவி. அந்த கைகளை பார்ப்பதற்கு செங்காந்தல் மலர் மாதிரி இருக்குதாம். உடனே வண்டு திருப்பியும் போய் மொய்க்குதான். அப்போ அவருக்கு தலைவிக்கு வேர்த்து பயந்து போகிறாள். இந்த ஒரு சூழலை கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடலிலே கொண்டு வருகின்றார். அதுதான் அழகு. காதலன் மலரோடு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கா. காதலி வர நேரமாகுது, அவனுக்கு கோபம் வந்துருது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன். வேகமா வர்றா காதலி. என்னை மன்னிச்சுக்கோங்க, வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா சந்தேகப்படுறான். நான் இல்லாம நீ யார் கூட போன, என்ன பேசுன, அவன் உனக்கு என்ன தந்தான் சந்தேகப்படும் பொழுது அந்த தலைவனை சமாதானப்படுத்துறதுக்கு இங்க அந்த நலவன்பா பாடலை கொண்டு வர்றாரு நம்மளுடைய கவிஞர். பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வழை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூறன்னு சொல்றேன். முதல் பாடல்ல
அவர் கூந்தலை மலைச்சாலையா சொன்னார், வளைந்து நெளிந்து போதுங்கிறார் கூந்தலை. இந்த பாடல்ல அந்த மேகங்களா சொல்றாரு, தன்னுடைய தலைவியின் கூந்தல் மேகமா பறக்குதான். இதுதான் அழகியல் நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே. எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அந்த பெண்ணை, தன் காதலிக்கிற பெண்ணை ஒரு நிலவா வர்ணிக்கலாம், மலரா வர்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து சாதாரண ரசனை. ஆனா ரசனைகளுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் வந்து காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, அதுல சொல்லியிருப்பாரு ஒரு வரி, அனைத்து கவிதைகளுக்குமே விஞ்சிய ஒரு வரிகளாக நான் பார்க்கின்றேன். சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரி